இன்றைய எங்களுடைய வகுப்புல நாங்க பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, கூற்று சம்பந்தமாக வரக்கூடிய வினாக்களை எவ்வாறு அணுகுவதுன்னு சொல்லி, இந்த மாதிரியான ஒரு வினா வந்து பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம்கள்ல, ஐக்யூ எக்ஸாம்கள்ல வருவது வந்து வளமை. ஏபின்னு சொல்லி 2 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த 2 கூற்றுக்கள்லையும் இருந்து நாங்க வந்து ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முடிவு அல்லது 2 முடிவுகள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 2 முடிவுகள்லையுமே வந்து முதல் முடிவு மட்டும் சரியாக இருந்தா உண்டு, முதலாவது விடையை போடணும். 2வது முடிவு மட்டும் சரியா இருந்தா 2 போடணும். 2 முடிவுமே வந்து சரியா இருந்தா 3 என்ற விடையை போடணும். 2 முடிவுமே வந்து தவறுன்னு சொன்னா 4 என்று சொல்லக்கூடிய விடையை வந்து போடணும். இந்த மாதிரியாக வரக்கூடிய வினாக்கள் வந்து இருக்குது. சோ அந்த வினா ஒன்றை நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன். இந்த வினா வரும் பொழுது எவ்வாறு இதை வந்து அணுகிக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சோ இப்ப நான் சொன்னது தான் வந்து இதுல சொல்லி இருக்கிறேன். இதை வாசிங்க. இந்த 11 15 வரையிலான ஒவ்வொரு வினாவின் கீழும் ஏபி ஆகிய 2 கூற்றுக்களும் அவ்விரு கூற்றுக்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடியது என எதிர்பார்க்கும் 1, 2 ஆகிய முடிவுகள் இருந்தும் தரப்பட்டுள்ளது. அவ்விரு கூற்றுக்களும் பொய்யானவை என தென்படினும் இங்கு அவை உண்மை என கருதப்பட வேண்டும். அதாவது இந்த உதாரணத்துக்கு ஒவ்வொரு பூச்சியும் விஷத்தை கொண்டது என்று சொல்லி, அல்லது எல்லா காகங்களும் பறவை, இப்படி எல்லாம் தரப்பட்டு அது பொய்யா இருந்தாலும் அதை உண்மை என்று எடுத்துக்கொள்ளும். இந்த கூற்றின் அடிப்படையில தான் இந்த முடிவுகள் சரியா பிள்ளையான்னு சொல்லி எடுக்கணும். ரைட் ரைட் இதுல வந்து தரப்பட்ட 2 கூற்றுக்கள் மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இவ்விரு முடிவுகளுள் முதலாவது முடிவினை மாத்திரம் சரியென கருத முடியும் எனின் உண்டு. முதலாவது முடிவு சரி என்றா உண்டுன்னு வரணும். 2வது முடிவு மட்டும் சரி என்று சொன்னா 2ன்னு போடணும். முதலாவது முடிவு 2வது முடிவு 2ம் சரி என கருத முடியும் என்றா 3வது விடையை போடணும். அதன் பிறகு முதலாவது 2வது முடிவுகள் எதனையும் சரியென கருத முடியாது எனின் 4வது விடையை வந்து போடணும். ஆகவே இந்த வினாவை நாங்க வந்து செய்யறதுக்காக ஒரு நுட்ப முறை வந்து இருக்குது, ஒரு மெதட் வந்து இருக்குது. அந்த மெதட் என்னன்னு சொன்னா, இதுல வந்து தரக்கூடிய கேள்விய முதலாவது கேள்வியை நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதை எப்படி செய்யறேன்னு சொல்றேன். இந்த வினாக்கள் வரும்பொழுது எங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை இல்லாமக்கிறதுக்காக வேண்டி ஒரு நுட்ப முறையை நாங்க வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த நுட்ப முறை என்னன்னு சொன்னா, இதுல 3 வகையாக வந்து தருவாங்க. ரைட் இந்த மாதிரியாக 3 வகை வந்து காணப்படும். அது என்னென்னு சொல்லி சொன்னா, முதலாவது பாருங்க, முதலாவது எல்லாம் என்று சொல்லி தந்திருப்பாங்க. எல்லாம் அல்லது ஒவ்வொரு என்றாலுமே என்ன, எல்லாமே தானே. அப்ப எல்லாமே சேர்ந்து என்று சொல்லி ஒரு கேட்டகரியில வினா வரும். எல்லா பூனைகளும் குரங்குகளாகும் என்ற மாதிரி தருவாங்க. அதன் பிறகு இதுல தருவாங்க அடுத்தது வந்து சிலது என்று சொல்லி தருவாங்க. சில, அப்ப அதுல இருக்கிறதுல கொஞ்சம் சில பூனைகள் காகங்களாகும் என்று சொல்லி தருவாங்க. அதே மாதிரி எவையும் அல்ல, அப்ப not at all என்ற மாதிரி 3 டைப்ல வரும். இந்த மாதிரி வினாக்கள் வந்து 3 டைப்ல வரும். ஒன்று எல்லாம், அடுத்தது சில, அடுத்தது எவையும் அல்லன்னு சொல்லி. சோ இந்த மாதிரி வினா வரக்குள்ள நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு படத்தை வந்து கீறணும். அதாவது வெண்வரி படத்தை நாங்க வந்து ஷோர்ட்டாக வந்து கீறிக்கொள்ள வேண்டும். சோ அந்த வெண்வரி படத்தை நாங்க எவ்வாறு கீறணும்னு சொன்னா, எல்லாம் என்று சொல்லி வரும் பொழுது இந்த மாதிரியான வெண்வரி படம் வரும். அதாவது முதலாவது தரது இப்ப பூனைகள் எல்லாம் குரங்குகளாகும் சொல்லி தந்துட்டாங்கன்னு சொன்னா, அப்ப பூனைகள் வந்து இவ்விடத்துல வரும், குரங்குகள் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்ப பூனைகள் எல்லாமே வந்து இந்த குரங்கு என்ற கேட்டகரிக்குள்ளதான் இருக்குது. ஆனா எல்லா குரங்கும் பூனையான்னு சொல்லி கேட்டா இல்ல, குரங்கு இல்லாத பூனைகளும் காண கிடைக்கும். அதான் இதனுடைய அர்த்தம். அப்ப எல்லாம்னு சொல்லி வந்தா இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி கீறிக்கொள்ளுங்க. இதுக்கு உள்ளுக்கும் கீறலாம், நீங்க இந்த மாதிரியாகவும் நீங்க படம் கீறிக்கொள்ள முடியும். இதுவும் சரியான படம் தான், உள்ளுக்கு வர மாதிரி. ஆனா டச் ஆகிற மாதிரி கீறிக்கொள்ளுங்க. ஏன் டச் ஆகிற மாதிரி கீறி சொல்றேன்னு சொன்னா, சில நேரம் 3 கூற்றுக்கள் வந்து தந்திருப்பாங்க. இதுல வந்து 2 கூற்றுக்கள் இருக்குது. 3 கூற்றுக்கள் வரும் பொழுது இன்னொரு படம் இந்த மாதிரியாக நீங்க கீற வேண்டி வரும். அப்ப அந்த படத்தை கீறதுக்கு ஏற்றாற் போல இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் இது டச் ஆகிற மாதிரி கீறிக்கொள்ளும். அப்ப எல்லாமே சொல்லி வந்தா எப்படி கீறணும், இந்த மாதிரியாக உள்ளுக்கும் டச் ஆகிற மாதிரி கீறிக்கொள்ளணும். இது முதலாவது முறை. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, சிலது என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த சில பூனைகள் காகங்களாகும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இவ்வாறு தரப்படும் பொழுது இதற்கான படம் எவ்வாறு வரும் என்று சொன்னா, இந்த மாதிரி ஒன்று வரும். அதுல சிலது என்று சொல்லி வரும் பொழுது சில வந்து இடைபெற்றோம். இந்த மாதிரியாக இடைபெற்றாற் போல இன்னொரு படத்தை வந்து கீறிக்கொள்ளும். அப்ப இதுல சிலது என்ன, இப்ப இது வந்து பூனைகள் என்று சொல்லி எடுத்தமாக இருந்தா,
இது வந்து பூனைகள், இது வந்து காகங்கள் என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னா பூனைகள்ல சிலது வந்து காகங்களாக இருக்கு. அப்ப இந்த ஏரியா வந்து காகமாக இருக்கக்கூடிய பூனைகள். சரியா? ரைட். அப்ப படம் இந்த மாதிரியாக நாங்க குறிக்கொள்ளணும் சில என்று சொல்லி வந்தா. அதன் பிறகு எவையும் அல்ல என்று சொல்லி எங்களுக்கு தரப்படுமாக இருந்தார். எவையும் அல்ல, none of them are என்று சொல்லி. அப்ப இவ்வாறு வரும் பொழுது நாங்க அதற்கான படமாக இந்த மாதிரியாக குறிக்கொள்ளணும், இடைவெட்டாத மாதிரியாக குறிக்கொள்ளணும். தனித்தனி இது வேறையாகவும் இது வேறையாகவும் குறிக்கொள்ளணும், இடைவெட்டாத பொழுது. அதாவது இவையும் அல்ல என்று சொல்லி வரும் பொழுது இந்த மாதிரியாக நாங்க குறிக்கொள்ள வேண்டும். சரியா? அதன் பிறகு இதுல 2 கூற்று இல்ல 3 4 கூற்று வந்தாலும் நாங்க இந்த மாதிரி படத்தை கீறும் பொழுது இதை செய்து கொள்ள முடியும். சரியா? ரைட். அப்ப இதுல வந்து இந்த மாதிரியாக 3க்கும் மேற்பட்ட கூற்றுகள், 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட கூற்றுகள் வரும் பொழுது நீங்க இதுக்கேத்த மாதிரி படத்தை கீறிக்கொள்ளுங்க. இப்ப இதுக்குள்ள இல்லாம இருக்குமென்னு சொன்னா இதுக்குள்ள இந்த மாதிரியாக கீறுங்க, இதுக்குள்ள எல்லாம் வந்துட்டேன்டா இந்த மாதிரி கீறுங்க, சிலது வந்துட்டேன்னு சொன்னா இந்த மாதிரி கீறுங்க. இப்படி 3 4 வரும் பொழுது இதை கீறிக்கொண்டு போக முடியும். சரியா? ரைட். அப்ப இந்த படம் இருக்கட்டும். இதே போல முதலாவது வினாவை நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம் இதை செய்யறதுக்கு. சோ முதலாவது வினாவை நாங்க ட்ரை பண்ணும் பொழுது பாருங்க, ஒவ்வொரு பூச்சியும் விஷத்தை கொண்ட விலங்காகும். அப்ப எல்லா பூச்சியும் விஷத்தை கொண்டது. ஆகவே படத்தை நாங்க எப்படி கூறணும்னு சொன்னா, அதாவது இது வந்து பூச்சி, இது வந்து விஷம் என்று சொல்லி வரும். அப்ப விஷத்தை கொண்டதுல ஒரு பங்கு தான் என்ன, இந்த பூச்சிகள். அப்ப இது வந்து பூச்சிகள், இது வந்து விஷத்தை கொண்டவை. ஷோர்ட்டா நாங்க எழுதி கொள்ளலாம் விஷம் என்று சொல்லி. சரியா? அதன் பிறகு 2வது பாருங்க, ஒவ்வொரு விஷத்தை கொண்ட விலங்கும் தரையில் வாழும் விலங்குகளாகும். ஒவ்வொரு விஷத்தை கொண்ட விலங்கும் தரையில் வாழும் விலங்காகும். அப்ப இவை எல்லாமே என்னன்னு சொன்னா தரையில வாழக்கூடிய ஆட்கள். அப்ப இந்த விஷத்தை கொண்ட விலங்குகள் எல்லாமே வந்து தரையில வாழக்கூடியது. அப்ப நாங்க இதுக்கு இப்படி படம் வரும்னு சொன்னா இந்த பெரிய வட்டத்துக்கு மேல இன்னொரு வட்டம் வரும் இந்த மாதிரியா. அப்ப இது வந்து என்ன, தரையில் வாழும் விலங்காகும். அப்ப இது வந்து தரையில் வாழும் விலங்கு. சரியா? ரைட். இப்ப இந்த படத்தை வச்சுக்கொண்டு இந்த கூற்றுகளுக்காக நாங்க வந்து மார்க் பண்ணி வரோம். அதாவது முதலாவது கூற்று சரி என்றா சரி என்று போடணும், 2வது கூற்று சரி என்றா சரி என்று போடணும், இல்லை என்றா பிழை என்று போடணும். இப்படி மார்க் பண்ணி போட்டு இது மார்க் பண்ணதுக்கு பிறகு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங்கான விடையினுடைய இலக்கத்தை இந்த புள்ளிக்கோட்டுல நாங்க வந்து எழுத வேண்டி வரும். இந்த முடிவை வாசிங்க. ஒவ்வொரு பூச்சியும் தரையில் வாழும் விலங்காகும். ஒவ்வொரு பூச்சியும், அப்ப எல்லா பூச்சியுமே வந்து தரையில வாழ்ற விலங்குக்குள்ள அடங்குது. ஆகவே முதலாவது கூற்று சரி. அதே போல தரையில் வாழும் சில விலங்குகள் விஷத்தை கொண்ட விலங்குகள் ஆகும். அப்ப தரையில் வாழக்கூடிய விலங்குகள்ல சிலது விஷத்தை கொண்டது. இதுக்குள்ளதானே கொஞ்சமாச்சும் இருக்குது, என்ன சிலது இல்லாததும் இருக்குது. ஆகவே 2வது கூற்றும் சரியானது. அப்ப பாருங்க, முதலாவது கூற்று மட்டும்தான் உண்மை என்றாதான் முதலாவது விடை. முதலாவது கூற்றும் 2வது கூற்றும் சரி என்று சொன்னா 3வது விடைதான் இதற்கான விடை. சரியா? ஆகவே இதனுடைய விடை வந்து 3 என்று சொல்லி வரும். அதே போல 2வது வினாவை பாருங்க, எல்லா காகங்களும் பறவைகள் ஆகும். அப்ப நாங்க என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் உரிய படத்துக்கு வரும். இது வந்து காகங்கள், இது வந்து பறவைகள். காகங்கள், இது வந்து பறவை. ரைட் ரைட். இப்ப பாருங்க, எல்லா வண்ணத்து பூச்சிகளும் பறவைகள் ஆகும். அப்ப இந்த பறவைக்குள்ள ஏதோ ஒன்று வந்து வண்ணத்தி பூச்சின்னு வரப்போகுதுன்னு. அப்ப இதுல நாங்க வந்து உள்ளுக்கும் வண்ணத்தி பூச்சியை கீற போறோம். அப்ப அந்த வண்ணத்தி பூச்சி இவ்வாறு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இதோட டச் ஆகாம வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது டச் ஆகி கொண்டு வாரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது, அல்லது எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரியா வாரத்துக்கும் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆகவே சும்மா ரஃபா நான் உண்ட கீறி போட்டு கேள்வியை வந்து வாசிக்கிறேன். சரியா? இதுக்குள்ள டச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்ப இதை பாருங்க, இது வந்து என்ன, இது வந்து வண்ணத்தி பூச்சி. இப்ப வாசிங்க கூட்டுறேன். சில வண்ணத்து பூச்சிகள் காகங்களாகும். அப்ப சில வண்ணத்தி பூச்சிகள் காகங்களாகும். இந்த மாதிரியாக எனக்கு தரப்பட்ட கூற்றுக்களை மாத்திரம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு, இந்த 2 கூற்றையும் மாத்திரம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு வண்ணத்தி பூச்சிகள்ல சிலது காகம் என்று சொல்லேலுமா? முடியாது. ஏனென்றா டச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டச் ஆகாம வாரத்துக்கு, இடைவெட்டாமல் வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே முதலாவது கூற்றை நான் வந்து சரி என்று எடுக்கலாது. 2வது கூற்றை பாருங்க,
காகங்களாக உள்ள வண்ணாத்தி பூச்சிகள் இல்லை. காகங்களாக இருக்கிற வண்ணாத்தி பூச்சிகள் இல்லை. இவ்வாறு கீர்ண படமும் சரியா இல்லை. டச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுனே. ஆகவே இரண்டாவது கூற்றும் என்ன? தவறு. இருக்கலாம் அல்லது இல்லாமலும் விடலாம். அது முடிவென்று சுவராக நான் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எனவே ரெண்டு கூற்றும் தவறு. ஆகவே விடை வந்து நாலாவது விடை. ஆகவே இந்த இடத்துல வந்து நாலாவது விடை வரும். அதே போல இந்த வினாவா வந்து அவதானிச்சு பாருங்க. எல்லா வீதிகளும் ஆறுகளாகும். அப்ப இதை நாங்க ஒரு ட்ரை பண்ணோம் என்று சொன்னா எப்படி வரும்? இது வந்து வீதிகள். அப்ப எல்லா வீதிகளும் ஆறுகளாகும். அப்ப இது இந்த மாதிரியாக டச் ஆகும். ரைட். அப்ப இது வந்து வீதிகள். அப்ப இது வந்து ஆறுகள் என்று சொல்லி வர ஆறுகள். ரைட். அப்ப எல்லா வீதிகளும் ஆறுகள் ஆகும். இரண்டாவது பி, சில வீதிகள் வாய்க்கால்கள் ஆகும். அப்ப சில வீதிகள் வந்து வாய்க்கால்கள் ஆகும். அப்ப சில வீதிகள் என்று வரும் பொழுது இந்த வீதியோட இடைபெற்றோனும் இது. அப்ப இவங்க தான் என்னன்னு சொன்னா வாய்க்கால்கள். அப்ப இவங்க யாருன்னு சொன்னா வாய்க்கால்கள். சரியா? இப்ப இந்த படத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு கூற்றுக்களை சரிப்புல போடுங்க பார்ப்போம். சில ஆறுகள் வாய்க்கால்கள் ஆகும். சில ஆறுகள்ல சிலது வாய்க்கால்கள் ஆகும். ஓம், உண்மை. இது வந்து எடுக்க முடியும். ஏண்டா இதுக்குள்ள இது இடைப்பட்டு தானே, அதுக்காண்டிதான் படத்தை பிடிக்கிற சொன்னது. ரைட். எல்லா வாய்க்கால்களும் வீதிகள் ஆகும். எல்லா வாய்க்கால்களும் வீதிகள் ஆகுமான்னு கேட்டா இல்ல. இந்த வாய்க்கால் என்ற வட்டம் இந்த வட்டத்துக்குள்ளேயா இருக்குது? இல்ல. ஆகவே எல்லா வாய்க்கால்களும் வீதிகளாகும் என்று சொல்லக்கூடிய கூற்று தவறானது. எனவே இதற்கான சரியான விடை வந்து முதலாவது மாத்திரம் சரியா இருக்கிறதுனால முதலாவது விடை வரும். அதே போல இந்த வினாவை வந்து அவதானிச்சு பாருங்க. சில பத்திரிகைகள் பேனைகள் ஆகும். அப்ப சில பத்திரிகைகள் பேனைகள் ஆகும்னு சொன்னா இடைவெற்ற மாதிரி கீறோம். அப்ப இது வந்து பத்திரிகைகள், இது வந்து பேனைகள். ரைட். சில பத்திரிகைகள் பேனைகள் ஆகும். அப்ப இடைவெற்ற மாதிரி படத்தை கீறோம். எல்லா பேனைகளும் பென்சில்கள் ஆகும். எல்லா பேனைகளும் பென்சில்கள் ஆகும். அப்ப எல்லா பேனைகளும் பென்சில்கள் ஆகும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இத பேனைகளை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி தான் இது வந்திருக்கும். அப்ப இந்த பெரிய வட்டம் என்னன்னு சொன்னா பென்சில்களா, பென்சில். இப்போ கூற்றவாசிங்க. சில பத்திரிகைகள் பென்சில்கள் ஆகும். அப்ப பத்திரிகைகள்ல சிலது வந்து பென்சில்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே முதலாவது சரி. பென்சில்கள் அல்லாத பத்திரிகைகளும் உள்ளன. பென்சில் இல்லாம இந்த வட்டத்துக்குள்ள இல்லாம இருக்கிற பத்திரிகைகளும் இருக்குது தானே? ஓம், இருக்குது. ஆகவே இரண்டாவது கூற்றும் சரியானது. ரெண்டு கூற்றுகளும் சரியாக இருந்தா எங்களுடைய கடைசி விட வந்து மூன்றாவது விடை வந்து வரும். ரெண்டு கூற்றும் சரியாக இருந்தா மூன்றாவது விடை வந்து வரும். ரைட் ரைட். அதே போல இறுதி கணக்கு அவதானிச்சு பாருங்க. எல்லா ரம்புட்டான் மரங்களும் காய்க்கும். அப்ப ரம்புட்டான்ல எல்லாமே வந்து என்ன செய்யும்னு சொன்னா காய்க்கும். அப்ப இந்த மாதிரியாக படத்துக்கிறோம். இதுல உள்ளுக்கு வரக்கூடியது ரம்புட்டான். இது வந்து காய்க்கக்கூடிய மரங்கள், காய்க்கும் மரங்கள். ரைட். இது வந்து காய்க்கும் மரங்கள். அடுத்தது எல்லா ரம்புட்டான் மரங்களும் செழிப்பாக வளரும். அப்ப எல்லா ரம்புட்டான் மரங்களும் என்ன செய்யும்னு சொன்னா செழிப்பாக வந்து வளரும். அப்ப இதுக்கு நாங்க வந்து எல்லா ரம்புட்டானுக்கும் நாங்க கீறும் பொழுது எப்படி வரும்? இந்த மாதிரியாக வரும். படம் வந்து இந்த மாதிரியாக வரும். அப்பதான் இஞ்சால நான் செழிக்கும் என்று சொல்லி போட்டேன்னு சொன்னா அப்ப இது வந்து செழிப்பாக வளரும். செழிப்பு, செழிப்பாக வளரக்கூடிய மரங்களுக்குள்ள இது இருக்கும். அப்ப இதோட இது காய்க்கும் மரங்களோடையும் என்ன செய்யும்? இடைவெட்டுமே. ரைட். தற்பொழுது கேள்வியை வாசிங்க, கூற்ற வாசிங்க, சாரி முடிவை வாசிங்க. செழிப்பாக வளர்ந்துள்ள எல்லா மரங்களும் ரம்புட்டான் மரங்கள் ஆகும். அப்ப இந்த பெரிய வட்டம் எல்லாம் இந்த ரம்புட்டான் என்று சொல்லக்கூடிய சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்குது இல்லை. ஆகவே முதலாவது கூற்று தவறு. ஆகவே முதலாவது கூற்று தவறு. இந்த பெரிய வட்டம் இந்த ரம்புட்டான் என்ற வட்டத்துக்குள்ளே இருக்குது இல்லை. அப்படி இருந்தால்தான் சரியான ரைட் இல்லை. அதன் பிறகு இரண்டாவது முடிவை பாருங்க. செழிப்பாக வளர்ந்துள்ள காய்க்கும் மரங்கள் உள்ளன. செழிப்பாக வளர்ந்துள்ள காய்க்கும் மரங்கள் சிலதுன்னு. அப்ப சிலது வந்து காய்க்கும் மரங்களாகவும் இருக்குது. ஓம். அப்ப இந்த கூற்று வந்து சரியானது. ஆகவே இரண்டாவது கூற்று மாத்திரம் சரியானதாயின் விடை வந்து இரண்டாவது விடை வரும். ஆகவே
இவ்வாறான வினாக்கள், இந்த கூற்று மற்றும் முடிவு வினாக்கள் வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு படத்தை நீங்க வந்து மிக விரைவாக கீறிக்கொள்வதன் மூலமாக இதை நீங்க வந்து செய்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான வினாக்களை எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த முறைமையை வந்து தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு பாருங்க, இலக்குவாக இருக்கும்.